இன்றைக்கு நம்ம ஒரு காரியம் பார்க்க போகிறோம். இயேசுவனுடைய வாழ்க்கையை மற்ற எல்லார காட்டிலும் நம்ம இயேசுவை எதுக்கு படிக்கிறோன்னா, இயேசுவனுடைய வாழ்க்கை ஒரு முழுமை பெற்ற வாழ்க்கை. போன வாரம் தான் பார்த்தோம், பாவம் அறியாதவர் அவர். மற்றவங்களாம் பாவம் செஞ்சுருக்காங்க, ஏதோ ஒரு காரியத்தில் தவறி போயிருக்காங்க, ஏதோ ஒரு காரியத்தில் இடர் இருக்காங்க. தாவீதை குறித்து பார்க்குறோம், இருதயத்துக்கு ஏற்றவர் தான். ஆனால் என்ன பண்ணிட்டாரு? பத்சேபாள், உரியாவின் மனைவி, அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எதுலேயும் பின்வாங்கலைன்னு எங்கே வாசிக்கிறோம்? 1 ராஜாக்கள் 15:5 வாசிக்கிறோம். எடுக்க வேணாம். இப்படி எல்லாரையும் பொறுத்து பார்த்து வரும். இப்போ ஆதியாகமத்தில் எடுத்துக்கிட்டோன்னா, ஆதியாகமத்தோட கடைசி எதில் முடியுது? இல்லை, ஆதியாகமம் புக்கோட கடைசி வசனம் என்ன முடியுது? எடுத்து வாசிங்களேன். இயேசுனுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள இதுவும் ஒரு காரணம். ஆதியாகமத்தின் கடைசி எதில் முடியுது? 110. யோசேப்பு 110. ஆமாம், ஓகேக்கா. ஏன்னா எதில் முடியுது அப்போ இந்த அதிகாரம்? மரணத்தில் முடியுது. மரணத்தில் முடியுது. உபாகமம் எடுத்து பார்த்தீங்கன்னா எதில் முடியுது? அதுவும் மரணத்தில் தான் முடியும். யாருடைய மரணம்? வாசிங்க. உபாகமம் மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை. ஆமாம், இங்கே என்ன முடியுது? இங்கே மோசேயினுடைய மரணம். யோசுவா புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா யோசுவாவினுடைய மரணம். இப்படி ஆதியாகமம் யோசேப்பின் மரணம், உபாகமம் மோசேயின் மரணம், யோசுவாவின் மரணம். ஆனால் மத்தேயு எதில் முடியுது? இயேசுவனுடைய மரணத்தோடு அது நிற்கலை, இயேசுவனுடைய உயிர்த்தெழுதல். மார்க்கு இயேசுவனுடைய உயிர்த்தெழுதல், லூக்கா இயேசுவனுடைய உயிர்த்தெழுதல், யோவான் இயேசுவனுடைய உயிர்த்தெழுதல். மற்ற எல்லாரும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தாலும் அவர்கள் மரித்தார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். வாசிங்களேன். எபிரேயர் 9, மன்னிக்கணும், எபிரேயர் 7:25. எபிரேயர் 8 ஆக்கியோன் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றும் முடிய. ஆமாம், அவர் எப்போதும் எப்படி இருக்கிறாரு? எப்போதும் எப்படி இருக்கிறாரு? ஆமாம், அந்த வார்த்தை தான் பிடிச்சிக்கணும் நம்ம. அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர். நம்ம செத்த தெய்வத்தை வணங்கலை, உயிருள்ள தெய்வத்தை வணங்குகிறோம். இல்லை, நம்மளுடைய கண்ணீரை காண்கிறவர், நம்மளுடைய வியாகுலத்தை அறிந்தவர், நம்முடைய வேதனைகளை அறிந்தவர். இல்லை, எப்போதும் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிற தேவன். இன்னும் ஒரு படி மேலே சொன்னோன்னா, ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாளோ? வாசிங்க, அதையும் வாசிச்சிருங்க பார்க்கலாம். 49:16. ஏசாயா 49:16. தன் பாலகனை மறப்பாளோ? மன்னிக்கணும், 14. அப்போ 15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறக்கவே மாட்டா. அவர்கள் மறந்தாலும், அப்படியே அவங்க மறந்து போனாலும் நான் உன்னை. ஆமாம், ஏன்னா இயேசு யார்? மரித்த தேவன் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தேவன். எபிரேயர் 7:25 இப்போ தான் வாசித்தோம். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், எப்பொழுதும் நம்மை காண்கிறார். அதனால தான் நம்ம இயேசுவனுடைய வாழ்க்கையை நம்ம தியானிக்கணும். இயேசுவனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம
காரியங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம கடந்த ஒரு 2 மாதங்களாக இயேசுனுடைய வாழ்க்கையை குறித்து தியானிச்சுட்டு வரோம். இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம், ஒரு இடத்துக்கு இயேசு போகிறாரு, அங்கே இயேசு அதை எப்படி அதை கையாளுகிறார் என்று பார்ப்போம். ஜெப ஆலய தலைவனாகிய யவீருவனுடைய வீட்டுக்கு இயேசு போக பிரயத்தனப்படுகிறார். மார்க்கு 5வது அதிகாரம் 22, 23 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உங்கள் கைகளை வையும், அப்பொழுது என்ன பண்ணுவா, அவள் பிழைப்பாள். ஜப ஆலய தலைவன், ஒரு ஜப ஆலயத்துக்கு தலைவன் யார்கிட்ட வந்து வேண்டிக் கொள்கிறாரு? இயேசுவின் இடத்தில் வந்து வேண்டிக் கொள்கிறார். இயேசுவனுடைய கீர்த்தி அவ்வளவாக பரவி இருக்கிறது. இயேசுனாலே என்னது, போன வாரம் கூட பார்த்தோம்ல, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார். அவருடைய புகழ் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. இயேசு உடனே சரி வாப்பா போகலான்னு சொல்லிட்டு எங்கே வராரு? இப்போ யவீரனுடைய வீட்டுக்கு வராரு. வழியில் நடுவில் என்ன ஆயிடுச்சு, 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ நடுவில் வந்து இயேசுவனுடைய வஸ்திர தொங்கலை தொடுகிறார். இங்கிலீஷில் வாசிக்கிறோம் ஃப்ரிஞ்ச் ஆஃப் த கார்மெண்ட். அந்த வஸ்திர தொங்கல், அந்த நுனியை தொட்டோன்னு என்ன ஆயிடுச்சு, அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டுன்னு வேதம் சொல்லுது. அவள் பூரண ஆரோக்கியம் அடைகிறாள். இந்த சங்கதியெல்லாம் நடக்கிறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, யவீர் வீட்டிலேருந்து நியூஸ் வருது. இப்போ என்ன நியூஸ் வருது, மகள் இறந்து போய்விட்டால். வாசிக்க பார்க்கலாம் அதே அதிகாரத்தில் 35வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் அவர்கள் சொன்ன இயேசு கேட்ட உடனே ஆமாம், இதுதான் நம்ம கற்றுக்கணும். என்ன சொல்கிறாங்க? இல்லை, அதற்கு முன்பாக அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டால் இயேசு அவளோடு பேசி நீ சமாதானத்தோட வீட்டுக்கு போகலாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இங்கே என்ன ஆயிடுச்சு, இங்கேருந்து ஒரு டெத் அனௌன்ஸ்மெண்ட் ஓடி வருது. என்னது, போதகரை ஏன் அப்படி சொல்கிறாங்க சொல்லுங்களேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை, இயேசு எதுக்கு வராரு யவீரனுடைய வீட்டுக்கு? மகளை குணமாக்க தான் வராரு. கரெக்டாக பாதத்திலே வந்து விழுந்துடுறாரு யவீரு, குணமாக்க தான் வராரு. ஆனால் இப்போ நடுவில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. டிலே ஆனோடனே இப்போ நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது? மரித்து போயிட்டா சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? வாசிங்க பார்க்கலாம், மறுபடி நுணுக்கமாக வாசிங்க பார்க்கலாம். சிலர் வந்து இனி ஏன் போதகரை அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அர்த்தம் சொல்லுங்க. அவர் வந்து இனிமே பிரயோஜனம் இல்லை, ஏன் இல்லை, அப்படிதான் அவங்க நினச்சிருக்கிறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? ஒரு சின்ன தலைவலின்னா நம்ம ஜோம் பண்ணிடலாம், அதே தலையில் பலத்த காயம்னா ஜோம் பண்ணிட்டு உட்கார மாட்டான், ஹாஸ்பிட்டலுக்கு போய்டுவான். அப்படியா? அந்த விசுவாசமா? உயிரோடு இருக்கிற வரைக்கும் இயேசு வந்தால் குணமாக்கிடுவார்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, மரித்து போயிட்டா. அதனால் இயேசுவை வருத்தப்படுத்தாதீங்க, விட்டுருங்க. இனிமேல் அவரால் முடியாது. எங்கே இந்த நியூஸ் வருது? ஜெப ஆலய தலைவன்கிட்ட. இயேசு அதை கேட்டோன்னு என்ன பண்ணார்? அவங்கள பார்க்கல. நம்மளை அந்த மாதிரி சொல்லியிருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அப்படியா சொன்னாங்க, வா அங்கே போகலாம், சண்டை போடலாம், வா. என்ன எப்படி அவங்க அப்படி சொல்லலாம்? அவர் அப்படி கேட்கவே இல்லைல்ல. என்ன பண்ணுறாரு? அவங்கள கண்டுக்கவே இல்லை. இந்த பக்கம் யவீரு திரும்பி பார்த்து, நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. இங்கிலீஷில் வாசிக்கிறோம். இங்கிலீஷ்
ஓகே, இன்றைக்கி வசனம் போடலை. இங்கிலீஷில் வாசிக்கிறோம், ஜீசஸ் பெய்டு நோ அட்டென்ஷன் டு தெம் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சொன்னதுக்கு ஜீசஸ் அட்டென்ஷனே கொடுக்கலையாம். மலையாளத்தில் போட்டிருக்கு, இயேசு அதை காரியமாக்காதே, அதை ஒரு காரியமாகவே இயேசு என்ன பண்ணல, கருதவே இல்லை. நம்மளை நோக்கியும் இன்றைக்கி நிறைய காரியங்கள் வரும். இவனால் இது முடியாது, இவ்வளோ நாள் பண்ணிட்டான், இது இனிமே முடியாது, கூடாது. இயேசுனுடைய வாழ்க்கையில் இது வந்திருக்குல்ல. இயேசு தெய்வம் தான், உலக ரட்சகர் தான். ஆனால் இந்த பூமிக்கு எப்படி வந்தார்? மனுஷனாக வந்தார். மனுஷனாக வாழ்ந்தார். நிறைய காரியங்களை நமக்கு வைத்து போயிருக்கிறார், நம்ம இந்த மாதிரி நடந்துக்கணும்னு. இயேசுவை பார்த்து இப்போ சொல்கிறாங்க, அவர் மற்றதெல்லாம் இது பண்ணிடலாம், 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயெல்லாம் குணப்படுத்திடலாம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? மரித்து போயிட்டா, இனிமே கஷ்டம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வந்திருந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் இயேசு அதை கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கி நம்ம இயேசுக்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது இதுதான். நம்மளை நோக்கி நிறைய வார்த்தைகள் வரும், இல்லை அவளால் முடியாது, அவங்களால முடியாது, ஏன் அவங்கக்கிட்ட போகிறீங்க, விட்டுருங்க. ஆனால் இயேசு நமக்கு என்ன சொல்லித்தராரு? அதை கேட்கவே கேட்காத, அதை கேட்கவே கேட்காத. நீ என்ன இரு, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. இயேசுவை பார்த்தே அப்படி தான் வருது. இன்னும் சொல்லப்போனால் சீஷர்களே எப்போ தான் விசுவாசித்தாங்க இயேசுவை சீஷர்கள் எப்பொழுது விசுவாசித்தாங்க? யோவான் 2ஆம் அதிகாரம் விடுங்களேன். யோவான் 2:11 வாசிங்க பார்க்கலாம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து, ஓகே, அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு எப்போ அற்புதம் செஞ்சாரோ அப்போ தான் சீஷர்களே விசுவாசம் வைக்கிறாங்க, இல்லை? அப்போ நம்மளை குறித்து நிறைய வார்த்தைகள் வரலாம், நம்ம என்ன பண்ணோம்? அதெல்லாம் கேட்காம தள்ளி விட்டுட்டு நம்ம வேலையில் ஃபோக்கஸாக இருக்கணும். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா விசுவாசத்தை துவக்குகிறவர் யார் தான்? இயேசு. விசுவாசத்தை முடிக்கிறவர் யார் தான்? இயேசு. எங்கே வாசிக்கிறோம்? எபிரேயர் 12:2. இந்த வசனம்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் முக்கியமான வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12:1. 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. அப்போ விசுவாசத்தை துவக்குகிறவர் யார் தான்? முடிக்கிறவர் யார் தான்? நம்ம யாரை நோக்கி ஓடணும்? இயேசுவை நோக்கி. அதனால தான் இயேசுவனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். இயேசுவை நோக்கியே ஒரு குரல் வருது, இனி அவரை தொந்தரவுப்படுத்தாதீங்கப்பா, செத்து போயிட்டாங்கப்பா, இனிமேல் இயேசுனால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்மளை நோக்கி வரும். இனி என்ன பண்ண போகிறான் அவன்? இனி என்ன பண்ண போகிறான்? இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா இருந்தார். யார் அது? இஸ்ரவேலின் முதல் ராஜா யார்? சவுல். இல்லை, தாவீது அடுத்த ராஜா சவுல். இல்லை, சவுலை சாமுவேல் ராஜாவாக ஏற்படுத்தினோன்னே நிறைய பேரால் ஏற்றுக்கவே முடியல. இன்னைக்கு கூட ஒருத்தர் சிஎம் ஆகிருக்கிறார், நிறைய பேரால் ஏற்றுக்கவே முடியல. நிறைய பேர் புலம்பினே இருக்கிறாங்க. அந்த மாதிரி அன்றைக்கி சவுல் ராஜாவான போது கூட நிறைய பேரால் ஏற்றுக்கவே முடியல. இவனா நம்மளை ரட்சிக்க போகிறான், இவனா நம்மளுக்கு குட் கவர்னன்ஸ் தர போகிறான். வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 10:27 நினைக்கிறேன். வாசிங்க, முதல் பத்தியில் கடைசி வசனம். சவுல் காதுபடவே பேசுகிறாங்க, இவன் என்ன பண்ணிட போகிறான் நம்மளை. 1 சாமுவேல் 10:27.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருபத்தி 7. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறான் என்று சொல்லி யார? சவுல் ராஜாவாயிட்டார். ஆனால் ராஜாவை என்ன பண்ணுறாங்க? மதிக்கலை, அசட்டை பண்ணுறாங்க. இவனா நம்ம ரட்சிக்க போகிறான். ஆனால் சவுல் என்ன பண்ணார்? வசனத்தை வாசிக்க முடியுங்க பார்க்கலாம். காது கேளாதவன் போல இருந்தான். வேதத்தில் நிறைய இடத்துல இயேசு சொல்கிறாரு, கேட்கிறதற்கு காது உள்ளவன். ஆனால் சில நேரத்தில் நம்ம என்னவா இருக்கணும்? காது கேளாதவன் போலையும் இருக்கணும். இல்லை, வேதத்தை படிக்கிற பொழுது, பிரசங்கத்தை கேட்குற போது நல்ல கூர்மையாக கேட்கணும். ஆனால் சில நேரத்தில் நம்மளை நோக்கி தப்பான வார்த்தைகள் வருதுன்னா எப்படி இருக்கணும்? சவுலை போல மாறிடணும். அவன் எப்படி இருந்தான்? காது கேளாதவன் போல மாறிட்டான். அவன் அதை கண்டுக்கவே இல்லை. இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் அப்படின்னு கேட்டாங்க. அவன் காது கேளாதவன் போல இருந்தான். அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 11வது வசனம் வாசிங்க. அடுத்த அதிகாரத்தின் 11வது வசனம். 3 படையாக வகுத்து வெயில் ஏறுற வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். எல்லாம் தனித்தனியாக ஓடுறாங்க, 2 பேர் கூட சேர்ந்து ஓடலை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய விக்ட்ரி கிடச்சிருச்சு. அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். சவுலா நமக்கு ராஜாவாக போறான்னு சொன்னவங்க எங்க கூட்டினுவாங்க, நான் அவங்கள கொல்றேன்னு ஜனங்கள்லாம் சவுல்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு சவுல் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆமாம், சவுல் இப்போ ஜெயிச்சு காமிச்சிட்டு இப்போ பேசுகிறாரு இல்லை. ஃபஸ்ட்டு சவுல் யாருன்னு அவங்களுக்கு தெரியல இல்லை. நிறைய நேரங்களில் நம்மளை நோக்கி இப்படி தான் வார்த்தை வருது. அப்போ நம்ம சவுலை போல தான் இருக்கணும், காது கேளாதவன் போல். இயேசுவை பார்த்தே சொல்கிறாங்க, இயேசுவை வருத்தப்படுத்தாதீங்கப்பா, அவரால் இனிமேல் இது முடியாது இல்லை. வேதம் சொல்லுது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எரேமியா 32:27 வாசிக்கிறோம், 32:17 வாசிக்கிறோம், ஆதியாகமம் 18:14 வாசிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பைபிளில் 4-5 இடங்கள்ல இருக்குது. ஆனால் இயேசுவை பார்த்தே சொல்கிறாங்க, இனி இவரை வருத்தப்படுத்தாதீங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் சான்ஸ் இருந்துச்சு, ஆனால் இப்போ உயிர் போயிடுச்சு, இனிமே அவரை வருத்தப்படுத்தாதீங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு? அதை கேட்கவே இல்லை. மலையாளத்தில் சொன்ன வசனத்தை நான் சொன்னல, இயேசு அதை காரியமாக்காதே போனார். அதை ஒரு காரியமாகவே அவர் கருதலை. இங்கே சவுல் என்ன பண்ணுறாரு? காது கேளாதவன் போல இருந்தான். சவுல் ராஜாவான பிறகும் சவுலை பார்த்து சொல்கிறாங்க, இவன் நம்மளுக்கு ராஜாவா? இவனா நம்மளை ரட்சிக்க போகிறான்? ஆனால் சவுல் என்ன பண்ணுறாரு? காது கேளாதவன் போல். அதை கண்டுக்கவே இல்லை. நம்மளை நோக்கி நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வரும், இவங்கெல்லாம் ஒன்றும் முடியாது, அவங்களையே கூப்பிட்டுருக்கீங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. அடுத்த நாள் என்ன ஆச்சு? மறுநாள் 11:11 நம்ம வாசித்தோம்ல, பெரிய வெற்றி, ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது சவுலுக்கு. வெற்றியின் மூலமாக முடிவு பண்ணுறாருல. தாவீதனுடைய வாழ்க்கையில் கூட தாவீதை யார் ராஜாவா அபிஷேகம் பண்ணதுன்னா சாமுவேல் ராஜாவா அபிஷேகம் பண்ணது யாருக்கு தெரியும்? தாவீதோட அப்பாவுக்கு தெரியும், கூட இருந்த சகோதரர் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் வருகிறது. யார் கூட? பெலிஸ்தியரோடு. கோலியாத் வரான். 40 நாள் கத்திக்கிட்டே இருக்கான், என் கூட எவனோ ஒத்தைக்கு வாங்க, என்னை ஜெயிச்சிட்டிங்கன்னா
பெலிஸ்தியர் எல்லாமே உங்களுக்கு அடிமை. ஆனால் இஸ்ரவேல் எல்லாரும் பயந்து நிற்கிறாங்க. இப்போ தாவீது வராரு, அவங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு 10 பால் கட்டிகளை வாசிக்க பார்க்கலாம். அதே 1 சாமுவேல்ல 17வது அதிகாரம் 17. ஒரு மரக்கால் வறுத்த பயிறு, 10 அப்பங்கள், அதிபதியானவர்களுக்கு கொடுக்கணும். அப்போ வறுத்த பயிறு, 10 அப்பங்கள், 10 பால் கட்டிகள் இதெல்லாம் எடுத்துன்னு உன் சகோதரர்கள் எடுத்தப்போ. ஏன்னா சகோதரர்கள் முதல் 3 சகோதரர்கள் எங்கே இருக்கிறாங்க? மிலிட்ரியில் இருக்கிறாங்க. யாருடைய மிலிட்ரி? இப்போ நமக்கு பேசணுமே, எந்த ராஜா அது? சவுல் ராஜாவுடைய மிலிட்ரியில் இருக்கிறாங்க. போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு கொடுக்குறான். இவன் வாசிங்க பார்க்கலாம் அப்படியே 28. அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? துணிகரத்தையும் இதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். எலியாவுக்கு சமக்கம் வந்துடுச்சு. தாவீது வந்துட்டாரு. ஆனால் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணது யாருக்கு தெரியும்? எலியாவுக்கு தெரியும். ராஜாவாக அபிஷேகம் பண்ணது வேணால் தெரியும். ஆனால் அவர் என்ன கேட்குறாரு? உங்ககிட்ட இருந்த கொஞ்சம் ஆடு எங்கே? தாவீது ராஜாவாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் தாவீதை நம்பி அவங்க குடும்பத்தில் எவ்வளோ ஆடு தரல? நிறைய ஆடு தரல. உங்ககிட்ட இருந்த கொஞ்சம் ஆடு தான் தாவீதை நம்பி கொடுத்துருக்காங்க. தாவீதை யாருமே நம்பலை. அவங்க அண்ணன் கூட சொல்கிறாரு, யுத்தத்தை பார்க்க அல்லவோ வந்தாய், நீ யுத்தம் போட வந்தன்னு கூட சொல்ல. அவன் என்ன சொல்கிறான்? நீ யுத்தத்தை பார்க்க தானே வந்த, எனக்கு தெரியும். நீ வேடிக்கை பார்க்க வந்தவன் தான். நீ யார்? நீ வேடிக்கை பார்க்க வந்தவன் தான். உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். அடுத்த வருஷம் வாசிக்க பார்க்கலாம். என்று சொல்லி அவ்வளோதான். அவனை விட்டு அவ்வளோதான். அப்படி தான் பண்ணணும். நீ யுத்தத்தை பார்க்க தானே வந்த. உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் ஆடு எங்கே? யுத்தம் போட வந்தேன்னு கூட சொல்ல. யுத்தத்தை பார்க்க வந்தேன், வேடிக்கை பார்க்க தானே வந்தேன். சிறுமைப்படுத்துகிற மாதிரி பேச்சு. உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அணிவேன், உன்னுடைய துணிகரத்தை நான் அறிவேன். தாவீது என்ன பண்ணிட்டான்? அவனை விட்டு வேறு புறமாய் திரும்பி மறுபடியும் போயிட்டு என்ன கேட்குறான்? கோலியாத்தை ஜெயிக்கிறவனுக்கு என்ன தருவார் ராஜான்னு திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டான். தாவீதனுடைய கோல் ஃபுல்லாக என்னது தான்? தாவீதனுடைய கோல் கோலியாத். கோலியாத்தை ஜெயிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? அந்த ப்ரைஸ் தான், அந்த இலக்கு தான். வாசிங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். 25 வாசிங்க. வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி தம்முடைய குமாரத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்து இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார். அடுத்த வசனம் பாருங்க. தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, என்ன செய்யப்படும்? மறுபடியும் ஃபஸ்ட்டு கேட்டான், இப்போ மறுபடியும் என்ன செய்யப்படும் கேட்குறான். அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். அடுத்த வசனம். முன்னாடி சொன்னதையே திருப்பி தாவீது கேட்குறான். 30வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இப்போ அவங்க அண்ணனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி மறுபடியும் கேட்குறான். தாவீதனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எதில் தான் இருக்குது? இப்போ அவனை கொல்லுகிறவனுக்கு என்ன பரிசு, என்ன இலக்கு, என்ன தாவீது எய்ம் பண்ணுறான்? என்ன எய்மு? எனக்கு என்ன இலக்கு இருக்குது?
நம்மளுக்கு என்ன இலக்கு இருக்குது நம்முடைய வாழ்க்கையில்? தேவன் நமக்குன்னு ஒரு இலக்கு வச்சுருக்காருல. தாவீது சொல்கிறாரு, என்னுடைய உயர்தலத்துக்கு என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 18:35 நினைக்கிறேன். அவர் என்னுடைய கால்களை மான் கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலத்திற்கு, அது மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். 18. இந்த 1 சாமுவேல் விட்டுறாதீங்க, பிடிச்சிக்கிட்டே இருங்க. கரெக்டாக நான் சொன்ன வசனம் 35. அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி. 35 இல்லையா? 33. ஆமாம், 33. படிங்க. அவர் என் கால்களை மான்காலுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்தினார். என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஒரு உயர் தலம் இருக்குது. தலம்னா என்னது? தலம்னா என்னது? அவ்வளோதான். மேல் தலம், முதல் தலம். இந்த சரவணா ஸ்டோர்ஸ்லாம் போனோன்னா நம்ம பாஸ்டர்மா சொல்லுவாங்க 5 மாடி குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? ஏன்னா 5 தலம் இருக்குது அதில். அந்த மாதிரி முதல் தலம், 2வது தலம், 3வது தலம், 4வது தலம், அந்த மாதிரி நமக்குன்னு என்ன இருக்குது? ஒரு உயர் தலம் இருக்குது. ஒலிவியாவை 10வது தளத்தில் வைக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. ஆனால் ஒலிவியா என்ன சொல்கிறாங்க? ஹைட்டுனா பயம், நான் 2வது ஃப்ளோர்லேயே இருந்துக்கிறேன்னா. தேவனுடைய சித்தம் என்னது? நமக்குன்னு என்று ஒரு உயர் தலம் வைத்திருக்கிறார். அதை நோக்கி நம்ம போனோம். தாவீது அவங்க அண்ணன் வந்து பேசினதெல்லாம் அவன் தாவீது என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. இந்த பக்கம் திரும்பிட்டான். திரும்பி மறுபடியும் என்ன கேட்குறான்? என்ன கோல், என்ன கோல், எனக்கு என்ன தருவ? என்னது? நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அப்போனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயர் தலம் இருக்குது. உயர் தலம் இருக்குது உலகத்தில். இப்போ உதாரணத்துக்கு ரோஹித்தை வந்து இப்போ டிஜிபி ஆகணும்னு தேவன் நினைக்கிறாருன்னு வைங்களேன். இல்லை எனக்கு ஏட்டையாகவே வேணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னா, இல்லைப்பா நான் உன்னை டிஜிபியாக மாத்திரம் இல்லை, எனக்கு இதே போதும்னா, உன்னுடைய உயர்த்தலம் டிஜிபி, உன்னை தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. நீ அதை நோக்கி பிரயாசப்படணும். எனக்கு இதுவே போதும், நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், போலீஸ் ஆகிட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை இன்னும் உயர்த்த போகிறார் போலீஸ்லேயே. புரியுதா? இதுதான் உயர்த்தலம். நீ அந்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறது முக்கியம் இல்லை, என்ன பண்ணணும்? நீ வளரணும் இல்லை? இயேசுவனுடைய சீஷனாகிய யோவான் சொல்கிறாரு, 1 யோவான் 1:3 பாருங்கள். 1 யோவான் 1:3 நினைக்கிறேன். வாசிங்க. 1 யோவான் முதல் வசனம் 1:1. ஆதி முதல் இருந்ததும் கேட்டதும் கண்டதும் நோக்கி பார்த்ததும். அது யாரு? இயேசு. அவர் தான் ஜீவ வார்த்தை. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? ஆதி முதல் இருந்துச்சுங்க. அடுத்து நாங்கள் கேட்டோங்க, அதை பற்றி நாங்கள் கேட்டோம். என்னது? ஃபஸ்ட்டு இருந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டோம், அடுத்து நாங்கள் பார்த்துட்டோம். சின்ன வயசில் இந்த ஈசிஆர் ரோட்டில் போகும்போது ஒவ்வொரு தெருவிலையும் என்ன தெரியும்? முடிவில் பீச்சு தெரியும் இல்லை? ஈசிஆர் ரோட்டில் போகும்போதே சைடில் லெஃப்ட் சைடில் ஒவ்வொரு தெருவில் பார்க்கும்போது என்ன தெரியும்? பீச்சு. சின்ன வயசில் கேம்புக்கு கூப்பிட்டு போவாங்க. எங்களை கூப்பிட்டு போகும்போது பஸ்ஸில் போகும்போது யார் ஃபஸ்ட்டு பீச்சை பார்க்குறானோ அவன் தான் கெத்து. பீச்சுக்கு தான் நாங்கள் போகிறோம், எஸ்யூ கேம்புக்கு தான் போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருந்தோம்? யார் ஃபஸ்ட்டு பீச்சை பார்க்குறான்னு. டேய் நான் பார்த்துட்டேன்டா, வானத்தை தான் பார்த்துருப்பான் அவன். ஆனால் என்ன சொல்கிறான்? பீச்சை பார்த்துட்டேன்டா. அப்புறம் நாங்கள் பார்க்கணும். பார்த்துட்டோம். கடைசியில் எங்கே தான் போகிறோம்? ஃபஸ்ட்டு பார்த்தோம், அதை நோக்கி போனோம். இப்போ என்ன பண்ணிட்டோம்? எஸ்சி கேம்ப் போயிட்டு சாயங்காலம் 4 to 6 கேம்ஸ் டைம். அங்கே என்ன பண்ணுவோம்? பீச்சில் போயிட்டு தண்ணியை தொட்டுட்டோம், விளையாடவே ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி யோவான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்.
அந்த மாதிரி யோவான் சொல்கிறாரு, ஆதி முதல் இருந்தது. ஃபஸ்ட்டு இருந்துச்சுங்க. அடுத்து நாங்கள் அதை கேட்டோம், நாங்கள் அதை கேள்விப்பட்டோம். அடுத்து ஒரு நாள் நாங்கள் அதை கண்களால் பார்த்தோம். அடுத்து இல்லையே, கை தொட்டது அதுக்குள்ளே வராது. நோக்கி பார்த்தோம். ஃபஸ்ட்டு என் கண்கள்னால பார்த்தேன். இப்போ கண்கள்னால பார்க்கறதுக்கும் நோக்கி பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? பார்க்கறது வேற, அவர் பெரியவராக இருக்கும்போது நோக்கி பார்க்கறது வேற இல்லை? கண்களினால் பார்த்தோம், அவர் மகிமை பொருந்தினவராக மாறியதை நோக்கி பார்த்தோம். சாதாரண மனிதராக பார்த்தோம், அப்பொழுது அப்புறம் அவரை நாங்கள் நோக்கி பார்த்தோம். மறுரூப மலையில் அவர் மகிமை பொருந்தினவராக எலியாவோடு மோசையோடு நிற்பதை நாங்கள் என்ன பண்ணோம்? நோக்கி பார்த்தோம். அடுத்து எங்கள் கைகளினால் தொட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இருந்துச்சுங்க, அப்புறம் நாங்கள் கேள்விப்பட்டோங்க, அப்புறம் நாங்கள் பார்த்தோம், அப்புறம் நாங்கள் உற்று நோக்கி பார்த்தோம், அப்புறம் கைகளினால் தொட்டோம். இதுதான் நம்முடைய இலக்காக இருக்கணும் இல்லை? அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல. இந்த ஜீவ வார்த்தை இருக்குல்ல, இதையே தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்கிறாரு. பிலிப்பியர் 2:14 வாசிங்க பார்க்கலாம். 2:14. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14, 4வது பத்தியில் நடுவில் வரும். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆமாம், கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களாக, மாசற்றவர்களாக, கவடற்றவர்களாக நடந்து கொள்ளுங்கள். ஜீவ வசனத்தை பிடிச்சிடோன்னா எப்படி மாறிடுறோம்? உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்மளுடைய எய்ம் என்ன? அதுவாக தான் இருக்கணும். அதுக்கு நடுவில் தான் நிறைய பேர் என்ன வருவாங்க, உன்னால் முடியாது, என்ன வேடிக்கை பார்க்க வந்தியா நீனு, உங்ககிட்ட கொடுத்த கொஞ்சம் எங்க, கொஞ்சமே உங்களால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல, நீ யார், வேஸ்ட்டு. இயேசுவையே பார்த்து சொன்னாங்கல்ல, தொந்தரவு படுத்தாதீங்கப்பா, செத்து போயிட்டாங்க. உயிரோடு இருந்தால் ஏதோ என்ன பண்ணலாம், போகலாம். உயிர் போயிடுச்சு இப்போ இல்லை? இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம நோக்கி வரும். ஆனால் இயேசு என்ன பண்ணார்? அது கண்டுக்கவே இல்லை. சவுல் என்ன பண்ணார்? காது கேளாதவன் போல இருந்தான். தாவீது என்ன பண்ணார்? திரும்பிக்கிறான் இன்னொரு பக்கம். தாவீது வாழ்க்கை ஃபுல்லாகவே ஸ்ட்ரகிள் தான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது யுத்தத்தை பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. தாவீது ராஜா ஆனதுக்கப்புறமும் என்ன ஆச்சுன்னு பாருங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6லேருந்து வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 5, 6ஆம் வசனத்திலிருந்து வாசி. தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் ராஜாவானவன்னா தாவீது தன் மனுஷரோடு கூட. ஓகே, என்ன சொல்கிறாங்க? இதில் பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி அவங்க நினைக்கிறாங்க. தாவீது ராஜாவானா, சவுல் ராஜாவானோன்னா சவுலை என்ன பண்ணாங்க? நக்கல் அடித்தாங்க. இவன் எனக்கு ராஜாவா? அதே மாதிரி இப்போ தாவீது ராஜாவானு என்ன பண்ணுறாங்க? கிண்டல் அடிக்கிறாங்க. தாவீதுனால் என்ன பண்ண முடியாது? அதில் பிரவேசிக்கக்கூடாது. அதுதான் சொன்னேன். இப்போ வந்து சிஎம்இ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? இப்போ கிண்டல் அடிச்சுன்னு இருக்கிறாங்க, இவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. தாவீது புதுசாக வந்தப்போ என்ன சொல்கிறாங்க? தாவீதை இவனால் கூடாது. வாசிங்க பார்க்கலாம். கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? என்ன பேச்சு பாருங்களேன். யார் தடுப்பாங்களா?
பெரிய பெரிய வீரர்கள் கோலியாத்து மாதிரி வந்து தடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, யார் தடுப்பாங்களா? டேய் உன்னெல்லாம் சின்ன பையனே அடிப்பாண்டா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அவமானமாக இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறாங்க, குருடரும் சப்பானியரும் உன்னை தடுப்பார்கள். தாவீது ராஜாவாகவே மாறிட்டான். ராஜாவாகிறதுக்கு முன்னாடியே இந்த அவமானம் வந்துச்சு, இப்போ ராஜாவாக மாறிட்டான். ராஜாவாக ஆன பின்பும் இப்போ என்ன சொல்கிறாங்க, அங்கெல்லாம் உன்னால் போக முடியாது, அதை உன்னால் பிடிக்க முடியாது, அதுக்குள்ளாக நீ பிரவேசிக்க மாட்ட, குருடரும் சப்பானியரும் உன்னை தடுப்பார்கள். வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும், இந்த வார்த்தை தான் முக்கியம். ஆனாலும் வாசிங்க. ஆமாம், எதை பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ, எதை தாவீதுனால கூடாதுன்னு சொன்னாங்களோ, குருடு சப்பானியும் வந்தவங்களே என்ன பண்ணுவாங்க, தாவீதை தடுத்து நிறுத்திடுவாங்கன்னு சொன்னாங்களோ, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அப்புறம் என்னாச்சு? ஆமாம், தாவீது பேர் வச்சு அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. எது நம்மளால் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ, தேவன் நினச்சா என்ன பண்ணுவார், அதையே நம்முடைய பெயரால் அழைக்கப்பட வைப்பார். இல்லை, இது இவங்களால் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ, அது சித்ராவால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாய்ஸ்னால் மட்டும்தான், காந்தாமாவில் மட்டும்தான் முடியும். ஒலிவியாவை கூப்பிடுங்க. நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போயிருந்தேன். ஒலிவியாவை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டு மறுபடியும் பிக்கப் பண்ண போயிருந்தேன். பிக்கப் பண்ண போகும்போது எனக்கும் கையில் ஒரு பிரியாணி பொட்டலத்தை கொடுத்துட்டு, மாதம் மாதம் ஒலிவியாவை மாத்திரம் அனுப்பிச்சி வச்சுருங்கப்பா ப்ளீஸ், போகக்கூடாதுன்னு சொல்லிடாதீங்க, ஒலிவியா தான் எங்களுக்கு வந்து பெரிய ட்ரெஷரு, ஒலிவியாவை மட்டும் மாதம் மாதம் அனுப்பிச்சி வச்சுருங்க, இது ஒர்ஷிப் நடத்துறதுக்கு, கீபோர்டு வாசிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க அந்த மாதிரி போய் அங்கே பில்டப் ஆகிருக்கிறாங்க, ஒரு இடத்துல போயிட்டு கால் ஊன்றி நின்று இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளையும் சொல்லுவாங்க, இவளால் முடியாது, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்களால மட்டும்தான் முடியும். தேவன் சொல்ல வைப்பார். நம்ம என்ன பண்ணணும், இயேசு சொன்னது தான், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏனால் விசுவாசத்தை தோக்குகிறவர் யார் தான், விசுவாசத்தை முடிக்கிறவர் யார் தான், இயேசு தான். அந்த பலனை மாத்திரம் நம்ம விட்டுறவே கூடாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கடைசி வசனத்துக்கு 35 வாசிங்க. எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை மாத்திரம் விட்டு விடாத. இல்லை, தாவீதை நோக்கி இதெல்லாம் உன்னால் பிடிக்க முடியாது, இதெல்லாம் கூடாது. வாசிங்க பார்க்கலாம் மறுபடியும் 7வது வசனம். ஆனாலும் சீயோன் கோட்டையை பிடித்தான், தாவீதின் நகரம் ஆயிற்று. 9வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அந்த கோட்டையிலே, அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணிட்டான், எதை முடியாதுன்னு சொன்னாலும் அந்த இடத்துல அதை கோட்டையாக மாற்றி அதில் குடியிருக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த கோட்டையில் வாசம் பண்ணி உள்ளேயே போக முடியாதுன்னு சொன்னாங்க, அதை கோட்டையாக மாற்றி சுற்றிலும் மதிலை கட்டினான். அடுத்த வசனம், இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தாவீது நாளுக்கு நாள் சேனைகளின் எது முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை தாவீது முடிச்சு காமிச்சான். ஏன் காரணம், அவ்வளோதான், அதுதான் ஆன்சர். எது நம்மால் முடியாதது என்று சொல்லுகிறார்களோ அதற்கு நமது பெயரை வைத்தே தேவன் அழைக்க வைப்பார். இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, முடியாதுங்க, அவரை ஏன் வருத்தப்படுத்துறீங்க, அமுச்சு விடுங்க. ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா வீடு வரைக்கும் வந்துட்டார். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இயேசு அதை கண்டுக்கவே இல்லை. உள்ளே போனால் இன்னொரு இது என்னது, எல்லாம் அழுது நிற்கிறாங்க, சந்தடி பண்ணுறவங்க, குழல் ஊதுறவங்க எல்லாரும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இயேசு என்ன சொல்கிறாரு, அவங்களால வெளியே அனுப்புங்க. ஏன், மரிக்கவில்லை, தூங்கி கொண்டு இருக்கிறார். மற்றவங்க பார்வைக்கு அது வேற மாதிரி இருக்கலாம். மற்றவர்கள் பார்வைக்கு சாராளின் கர்ப்பம் செத்து போயிடுச்சு. ஆனால் தேவனுடைய பார்வையில் ஈசாக்கு உள்ள இருக்கிறான்.
ஆபிரகாம் சொல்கிறான், ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? உனக்கு நான் ஈசாக்கை தருவேன், இல்லாததை தருவேன்னு சொல்கிறாரு. ஆபிரகாமு என்கிட்ட இஸ்மவேல் இருக்கானே அவன் போதும்னு சொல்கிறாரு. இருக்கிறதை சொல்லுவது விசுவாசம் அல்ல, இல்லாததை சொல்லுவது தான் விசுவாசம் இல்லை. தேவன் நான் ஈசாக்கை தரம்பான்றாரு. ஆபிரகாமு ஈசாக்கு எங்கே இருக்கான்? இல்லவே இல்லையே, என்கிட்ட தான் இஸ்மவேல் இருக்கானே இவன் போதும் எனக்கு. இல்லை, நான் உனக்கு இவனை தரேன். எங்கே இவங்க ஒன்றுமே இல்லையே இல்லை. ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்கணும்? இங்கே ஒன்றும் இல்லை தான், ஆனால் இதை எப்படி பார்க்கணும்? விசுவாச கண்ணால் பார்க்கணும். சாதாரண வானத்தில் பார்த்தா ஒன்றுமே தெரியாது. ஆனால் பிரெல்லா பிளானட்டோரியம் போயிட்டு அந்த ஜெயண்ட் டெலஸ்கோப்பில் பார்த்தா என்ன தெரியும்? ஜூபிட்டர், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ எல்லா கிரகணங்களும் தெரியும். வெறும்னு பார்த்தா ஏதாச்சும் தெரியுமா? சயின்ஸ் புக்கில் பார்த்தா தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஆனால் கிண்டியில் தானே இருக்குது. பிரெல்லா பிளானட்டோரியம் போய் ஒரு 15 ரூபா டிக்கெட் கொடுத்து உள்ளே போனோன்னா ஒரு பெரிய ஜெயின் டெலஸ்கோப் இருக்குது. அங்கே போனோன்னா பெருசாக எல்லா கிரகணங்களும் தெரியும். ஏன்னா அந்த டெலஸ்கோப் வழியாக நம்ம பார்க்குறோம். அதுபோல் நம்ம எப்படி பார்க்கணும்? விசுவாச கண்ணால் பார்க்கணும் இல்லை. உன்னால் அது முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் விசுவாசத்தை துவக்குகிறவர் யார் தான்? இயேசு கிறிஸ்து. விசுவாசத்தை முடிக்கிறவர் யார் தான்? இயேசு கிறிஸ்து. அந்த விசுவாச கண்ணோடு நாம் பார்க்கும்போது தாவீது எப்படி கோட்டையை பிடிச்சானோ, சவுல் எப்படி அமலேக்கியர்களை முறியடித்தானோ, காது கேளாதவன் போல இருந்தான் முந்தின நாள். அதற்கு முந்தின நாள் இவனா நம்மளை ரட்சிக்க போகிறான்னு ஏளனமாக பேசினாங்க. சவுல் கண்டுக்கவே இல்லை, டோன்ட் கேர். அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். இயேசு என்ன சொல்கிறாரு? நீ ஏன் கவலைப்படுற? தேவையானது ஒன்று. நீ எதை குறித்தும் கவலைப்படாத, அதை மாத்திரம் வாசிங்க, முடிச்சிடலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். இல்லைன்னா 40லேருந்தே வாசிங்க பார்க்கலாம். வருத்தமடைந்து அவரிடத்தில் ஆண்டவரே கவலை இல்லையா? இயேசு என்ன சொல்றாரு? மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய். தேவையானது என்னது? பல இல்லை, தேவையானது ஒன்று தான். என்னது அது? என்னது? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இயேசுவனுடைய வசனத்தை கேட்பது, அதுதான் தேவையானது. நாமும் இயேசுவனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டு வசனத்தின்படி நம்ம ஜீவிப்போம்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல தேவன் மாற்றுவார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எது நம்மால் முடியாது என்று சொல்கிறாங்களோ, என்னால் முடியாததை எல்லாம் அவர் என் பெயரால் அறியப்பட செய்வார். இப்படி தான் நான் எழுதியிருக்கிறேன். என்னால் முடியாததை எல்லாம் அவர் என் பெயரால் அறியப்பட செய்வார். இல்லை எனக்கு ராகமாக பாடவே தெரியாதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவாங்க? ஃபிலிப் தான்ப்பா அழகாக பாடுவான், சூப்பராக பாடுவான், அவனை கூட்டிகிட்டு வான். என்னால் ஒரு காலத்தில் முடியாததை தேவன் என் பெயரால் அறியப்பட செய்வார். இல்லை, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவரை நோக்கி ஓடணும். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். இயேசுவனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டது, இது இவரால் முடியாது, அவரை விட்டுருங்க, இனிமே இவரால் முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை அவர் கண்டுக்கவே இல்லை. இயேசு அந்த காரியமாக்காதிருந்தார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. சவுல் காது கேளாதவன் போல இருந்தான். தாவீது வேறு ஒருவனிடத்தில் திரும்பி முன் கேட்டது போலவே கேட்டான். நம்மளை நோக்கியும் நெகட்டிவான வார்த்தைகள் வருதா? நம்மளை டவுன் பண்ணுற மாதிரி சொற்கள் பேசுகிறாங்களா? நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்களா? அதெல்லாம் ஓரம் வச்சிரு. நமக்கு முன்பாக இயேசு இருக்கிறார். தேவையானது ஒன்று, இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து விசுவாசத்தில் நாம் வளருகிறவர்களாக மாறும்.
தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. வேதத்தின் காரியங்களை எல்லாம் நாங்கள் தியானித்தோம். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் இல்லாதது, நாங்கள் இழந்ததையெல்லாம் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் திரும்ப தாங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. கையிட்டு செய்கிற காரியத்தில் பலன் உண்டாக பண்ணுங்க. உங்களுடைய கோலும் தடியும் எங்களை தேற்று. எங்களுக்குள்ளாகவும் எங்கள் குடும்பத்துக்குள்ளாகவும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் உண்டாகட்டும். தீங்கு எங்களை தொடராதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கியரும். உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் நாட்டப்பட்டவர்களாக, வேரூன்றினவர்களாக வளர நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களுடைய வாயின் வார்த்தை, எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் உமக்கு முன்பாக பிரியமாயிருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி கேட்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், வழிநடத்துதல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.